ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து சிதம்பரம் கத்தரிக்காய் கொத்து செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருந்து மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தேங்க. நல்ல பச்சை குண்டு கத்தரி பறிச்சிட்டு வந்திருக்கேன். வெட்டி போட்டதுனால இப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் நல்லா பிஞ்சாவே நல்லா இருந்தாங்க. இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் விட்டு தாங்க நம்ம செய்ய போகிறோம். அந்த ஆயிலில் நம்ம இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். ஒரு 300-400 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோடு நம்ம ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம். அதே அளவுக்கு நம்ம பூண்டும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே விடக்கூடாது, இந்த எண்ணெயிலே தான் போட்டு வதக்கணும். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நம்ம கல் உப்பு போட்டிருக்கோம். இப்போ சுருளை வதக்கி அந்த வெங்காயம் பூண்டு கத்தரிக்காய் எல்லாமே இதிலையே வதங்கி வந்துடணுங்க. நான் வதக்கி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இல்லைன்னா லாங்காக வீடியோ போயிட்டே இருக்கோம் இல்லையா. இது இங்கே நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இதை மசிச்சு விட்டுருவோம், அந்த அளவுக்கு இதை வேகணுங்க. அதனால் நம்ம தண்ணி எதுவுமே தெளிக்கலை, இந்த ஆயில்லையே வெந்து அப்படி மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இது வேகணும். அதனால் இது இப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து இதுக்காக வந்து சிதம்பரம் கத்தரிக்காய் கொத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். இதுதான் வந்து சாப்பிட மாசாக இருக்கும். 1.5 ஸ்பூன் வந்து நாட்டு மல்லி எடுத்துருக்கேன், அதனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் இது வந்து நல்லா விலைன்னு வாங்கினீங்கன்னா அது வந்து ஆர்டினரியாக ஹைப்ரேட் மல்லி தான் சாதாரணமாக கிடைக்குது. நம்ம வீட்டில் எப்போவுமே நாட்டு மல்லி தான் பயன்படுத்துவோம். பார்க்க நல்லா இல்லாத பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட இது எடுத்துருக்கேன், கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து. அரை ஸ்பூனில் 1 ஸ்பூன் இருக்கும், இந்த அளவு பார்த்துக்கோங்களேன். மல்லி மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் வந்து சம அளவு இருக்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக வெந்தயமும் மிளகும் எடுத்துக்கணும். வெந்தயம்லாம் ஜாஸ்தியான கசப்பு டேஸ்ட் வந்துடும் இல்லையா. இப்போ இதை எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதோடையே வந்து இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்க்கும் போது நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லியும் சேர்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் நான் எப்போவுமே எனக்கு வந்து இந்த மிளகாய் பொடி போட்டு செய்கிறது தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டு மிளகாய் பொடியில் வந்து நான் காஷ்மீரி சில்லியையும் இப்போ 1 கிலோ மல்லி 1 கிலோ வத்தலுக்கு நம்ம அரை கிலோ கிட்ட இந்த காஷ்மீரி சில்லியும் போட்டே அரைச்சிடுவோம். ஸோ அதனால் அதை போட்டு செய்யும்போதே நம்ம வீட்டில் எல்லாமே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நான் அதனால் பொடி போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை வறுத்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நல்லா வந்து வதக்கி பூண்டு கத்திரிக்காய் எல்லாமே வந்துடுச்சு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இதை நீங்கள் மசிச்சு விட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டிட்டு, அதாவது அரைப்பட்டுறக்கூடாது, பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக இது பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் வாயில் வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இதையும் நல்லா வறுத்துட்டேன். இதுவும் வந்து தனியாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கத்திரிக்காயை நல்லா பல்ஸ் மோடில் ஒரு தட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொடியை நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா அரையக்கூடாது, 1-2 அப்படி வாயில் வரணும். அந்த பொடி வந்து சரியாக அரைப்படாமல் இருந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த கொத்தமல்லியெல்லாம் ஒரு மாதிரி வாயில் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம வதக்கின ஆயிலில் கடுகு போட்டுட்டோம். கடுகு நல்லாவே பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்ட உடனேயே நம்ம 1-2 தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கத்திரிக்காயையும் அதில் போட்டு நல்லாவே எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடியை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். பொடியிலேயே நீங்கள் மிளகாய் வத்தல் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா போட வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் தட்டிட்டு நல்லா வதக்கணும். மசால் வடை போய் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு அதையும் நல்லாவே வதக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டு நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு இந்த மாதிரி கெட்டியாக ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்களேன் மேலே. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெங்க நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இட்லி, தோசை, ஆப்பம், அதுக்கப்புறமா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் சாதத்துக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 1 வீக்கு வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சே சாப்பிட்டுக்கலாம். ஸோ 1 வீக்குக்கு ஒரு தடவை நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது
முடிச்சிடலாம் பார்த்தீங்களா. அப்பளம் வச்சு முடிச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாக்கா 1 மந்த் வரைக்கும் கூட இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சா கெடுதல் தானேங்க. அதனால நம்ம வீட்டிலையே வாரத்துக்கு ஒரு நாளும் அப்படி தான் பண்ணுறது. ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுட்டு 1 வீக்குக்கு வெளியே வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவோம். வெரைட்டியாக தொக்கா ரெடி பண்ணிக்கிறது. ஓகே, நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய்.